ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊசியில் வந்து நூல் கோர்த்துக்கங்க. இப்போ வந்து ரோஜா பூ இருக்குல்லையா, அதில் வந்து பெரிய பெட்டல்ஸ், இது சின்னதும் தேவைப்படும். பெரிய பெட்டல்ஸை இப்படி எடுத்துக்கங்க. செம்பருத்தி இலையை தான் வச்சு கட்டி காட்ட போகிறேன். ஒரே அளவாக செம்பருத்தி இலையை எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து பெரிய பெட்டல்ஸ் ஃபஸ்ட்டு வைப்போம். 2வது லேயருக்கு அதை விட சின்ன இலை. இப்போ வந்து குட்டி இலையெல்லாம், குட்டி ரோஜா பூ இருக்கு இல்லையா, அது உள்ளே இருக்கிறதுல வீணாக போகும் இல்லையா, அதை 3வது லேயர் கொடுத்துட்டு இது போல் வந்து உள்ளே அடுக்கி அதே போல் மடித்து பாருங்கள், இது போல் மடித்து அந்த ஊசியில் கோர்த்துக்கங்க. மேலே மேலே அடுக்காமல் சைடு இப்படி அப்படி வந்து சுற்றி வரும் இல்லையா, ஒரு 5 இதுவாக கோர்த்து அது போல் அடுக்கிக்கிட்டே வாங்க. சூப்பரான மாலை வந்து ரெடி ஆகிடுங்க. சாமிக்கு வந்து பூ அலங்காரம் பண்ண போகிறோம், வீட்டை வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம், எங்கேயாவது கோயிலுக்கு பூ கொண்டு போகிறோம்னா இப்படி கொண்டு போகலாம். தலைக்கும் வைக்கலாம், சூப்பராக இருக்கும். செம்பருத்தி இலை ரோஜா நல்ல காம்பினேஷனாக இருக்கு இல்லையா, கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து ஊசியில் வந்து இப்போ கோர்க்குறோம் இல்லையா, இப்போ இழுத்து நல்லா விடலாம். ரோஜா பூவை வந்து அப்படி இழுத்து விட்டால் அறந்து போகும். ஆனால் வந்து செம்பருத்தி இலை வைக்கிறப்போ ரொம்ப சேஃபாக இருக்கும். இதை விட இன்னொன்று சூப்பர் என்னன்னா, இதை வருங்க, நல்ல கலர் இருக்கு இல்லையா, இது அப்படியே மடித்தா 2 லேயர் போல் இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கு இல்லையா. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஹார்ட்டின் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.